சூப்பர் சாங் எல்லாம் போடுங்க. ஐயா இந்த ஆரம்பிச்சு அதில் நீங்க இன்னும் ஃபிட்டா இருக்கிறது காரணம் எனக்கு புரியுது. வீட்டுல உள்ள டான்ஸ் தானா? சரி. Before, honestly guys, before we move into the next part, I've done several shows. Right in the shows மேல பண்ணிருக்கேன். And actually வேல்டேக்கோட அலுமினி மீட் நான் தான் ஹோஸ்ட். And 1000 பேரோட கேதரிங் இருக்குல்ல, மொத்த கேதரிங்குமே நான் தான் ஹோஸ்ட். சத்தியமா சொல்றேன், முழு மனசோட இந்த அளவுக்கு குருவை அங்க விட்ட குருவை இங்க பிடிச்சு அவங்க கௌரவிக்கிற முதல் சூழலுக்கு ஏன்னா இது உங்க கேதரிங், உங்க ஃபேமிலி கேதரிங், அதுல கூப்பிட்டு வந்து என்ன ஒரு மரியாதை, வேற லெவல். சல்யூட் டு ஈச் அண்ட் எவ்ரிபடி, ரெஸ்பெக்ட். ஐயா அவங்க உங்களை கூப்பிட்டு கௌரவிக்கிறாங்கன்னா நீங்க அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கீங்க. சத்தியமா, ஓகேவா? அதாவது பெரம் எடுத்தாதான் வேலை நடக்கும். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த சாதிச்சிருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த 4 மாஸ்டர்ல நல்ல ஒரு சூப்பர் கிளாஸ் சொல்லலாம். Respect to each and everybody and to of course to the alumni over here. Just quick few words எல்லாமே. So 49 years லைஃப்ல ரொம்ப ஹையஸ்டா சந்தோஷம் அப்படின்னா இன்னைக்குதான். உண்மையிலே ஸோ இந்த ஆண்டாள் நான் எவ்ரி டே ஃபீல் பண்ணது நம்ம காலேஜ் இப்படி ஆயிடுச்சு. ஸோ அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அலுமினி மீட்டுங்கிறது எவ்ரி இயர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணணும்னு என்னோட ஒரு ஆசை. ஒரு ஐ திங்க் முதல் 10 இயர்ஸ் ஆசை. இப்போதான் ஆக்சுவலி இதுக்கு முன்னே நான் உங்களுக்கு சீனியர் பேட்சோட நான் பேசிக்கிட்டே இருந்தேன், இது பண்ணுண்டா, அப்புறம் அவங்க ஒரு பேட்சாக பண்ணுங்கடா அப்படிங்கிறத பேசிட்டு இருந்தேன். ஐ திங்க் வெரி ஹாப்பி. ஒரு எட்ட முடியாத ஒரு உச்சத்தை தொட்ட ஒரு ஃபீல். ஐ எம் வெரி ஹாப்பி டு ப்ரௌட். என்னோட லைஃப்லேயே மேக்ஸிமம் வந்து ஆண்டாள் அழகர் லைஃப் தான் ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியஸ்ட் லைஃப். ஸோ லாஸ்ட் இந்த ஒரு 23 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியில் ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி ஃப்ரம் 2004 இருந்து 2009 வரைக்கும் ஒர்க் பண்ண பீரியட்ல உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்னோட லைஃப்ல மறக்க முடியாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். சொல்லி ஒரு பேட்சுமே அவங்க சீனியர்ஸும் சரி, உங்கள் பேட்சும் சரி. ஸோ வெரி ஹாப்பி டு தட். அண்ட் இது நியூ ஸ்டில் ஒவ்வொரு இனிமையான அவங்க ஸோ வெரி ஹாப்பி டு ஆல். ஸோ நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக அந்த ஒரு சாஸ் ஃபேமிலியை நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ வி வில் டூ நம்ம ரெகுலராக டூ ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணுறது அந்த சாஸ் ஃபேமிலி. தேங்க்யூ. அண்ட் ஆல் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு கபிலன். ஸோ நான் எப்போதும் அவர் கொஞ்சம் சிக்கா இருக்கணும், நான் கொஞ்சம் லிபரலாக இருக்கும். அப்படியே 2 பேருமே அப்படின்னா பசங்களே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும். பிகாஸ் ஆஃப் எவ்ரி ஒன் அந்த ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ரொம்ப விடவும் கூடாது, ரொம்ப அந்த கண்ட்ரோல் மட்டும் ரெண்டுமே ஃபேக்கல்டி சைடு சரி, ஸ்டூடெண்ட்ஸ் சைடு சரி. அதனால தான். ஸோ ஐ திங்க் வில் பி வெரி குட் சப்போர்ட். அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து சுப்பிரமணியன். அதுக்கடுத்து நான் போகும்போது அவர் தான் சொன்னேன், சார் எல்லாமே என்னோட முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கணும், நீங்கள் தான் எப்படியாவது எல்லாரும். ஸோ டன் அ வெரி குட் ஜாப். ஸோ லாஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு ப்ராப்ளம்னால நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ பட் ஆனால் எப்போதுமே அவர் சொல்லிகிட்டே இருப்பார், சார் பசங்க அப்படி இருக்காங்க, எல்லாம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஒரு இது எல்லா அப்டேட்ஸும் கொடுப்பாரு. ஸோ தேங்க்ஸ் டு சுப்பிரமணியன் சார் அண்ட் ஆல் லாட் தேங்க்ஸ் டு community. So I'm always for students community.
ஸ்டில் ஐ அம் ஹெல்பிங் தம். ஸோ எனி சப்போர்ட் யூ கேன் கால் மீ. அது மாதிரி நீங்களும் உங்களோட ஸ்டூடியஸோ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுங்க.